अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தேவி பாகவதம் 6வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். அம்பாளுடைய பெருமை, மகிமை, குளோரி, அவ துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்ட பரிபாலனை எப்படி பண்றா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார். ஒண்ணுன்னா தேவி மகாத்மியத்தை இருக்கிற மாதிரி அந்த அந்த சரித்திரயம், அந்த 3 சரித்திரங்கள்னு சொன்னதெல்லாம் விசேஷமா சொன்னார். அம்பாளுக்கு வேற சில பேர்களும் இருக்கு. விருத்ரஹந்திரி அப்படின்னு ஒரு பேரு. விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணினவள்னு. இந்திரன் தானே விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணதான் தெரியறது. விருத்ரக்னன் அப்படின்னே பேர் இருக்கே. அப்படி இருக்கும்போது அம்பாளுக்கு அந்த பேர் எப்படி வந்தது, யாரு அம்பாளால் சம்ஹாரம் பண்ணப்பட்ட விருத்திரன் யாரு அப்படிங்கிறதுலாம் சந்தேகம் வரும்பொழுது அந்த சந்தேகத்துக்காக அம்பாள் எப்படி விருத்திரஹரணம் பண்ணினா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல எடுத்து சொல்லிட்டு வந்தார் இத்தனை நேரம். அதே மாதிரி துர்கா சந்திர கதாஸ்துத்தின்னு அப்பை தீட்சிதர் பண்ணின ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துல அம்பாளுடைய பலவிதமான பேர்கள், என்னென்ன பேர்கள் இருக்கு, எந்தெந்த மன்வந்தரங்கள்ல அம்பாள் எப்படிப்பட்ட அவதாரம் எடுத்து எந்த அசுரால சம்ஹாரம் பண்ணினா, எந்த யாரை காப்பாத்துறதுக்காக பண்ணினாங்கிறதுலாம் விசேஷமா அதுல சொல்லின்னு வர. லக்ஷ்மி சகஸ்ரம் அப்படிங்கிற கிரந்தங்கள்ல எல்லாம் விசேஷமாக அந்த அம்பாளுடைய அவதாரங்கள், இந்த மகிமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாமே எடுத்து விசேஷமா அதுல சொல்லின்னு வர. அதோட கூட இது வரைக்கும் வந்த மன்வந்திரங்கள்ல இனிமே வரப்போற மந்திரங்கள்ல அம்பாள் எடுக்க போற அவதாரங்கள் எல்லாமும் அவர் சொல்றார். அந்த மாதிரி இந்த கிரந்தங்கள்ல அந்த அம்பாளுடைய மகாத்மியத்தை பெரிதாக விசேஷமாக எடுத்து சொல்றது. அதுல அந்த விஷயத்தை சொன்னார். சொல்லும் பொழுது விருத்திரனை சம்ஹாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் பண்றான். ஆனா இந்திரனுக்கு என்ன ஆறுதுன்னு சொன்னோம்னா, அந்த சம்ஹாரத்தினால அவனுக்கு தோஷமும் ஏற்படுறது. இந்திரனுக்கு முன்னாடி அந்த விஸ்வரூபன்னு ஒரு திரிசிரஸ் 3 தலையோடைய ஒரு இந்திரனுக்கு புரோகிதன் இருந்தான். அந்த புரோகிதனையும் இந்திரன் கொன்னுட்டான், விருத்திரனையும் கொன்னுட்டான். விருத்திரனும் தொஷ்டாவால உண்டு பண்ணப்பட்டவன். இவ 2 பேருடைய சம்ஹாரமும் நடந்ததுனால இந்திரனுக்கு அந்த தோஷம் வந்துடுறது, பிரம்மஹத்தி தோஷம். அந்த தோஷம் வந்ததுனால என்ன எடுத்து, அந்த தோஷம் கடுமையாக அவனை பிடிச்சதுனால யாருக்கு நடுவுலையுமே நிக்க முடியல, யாரையுமே பார்க்க முடியல. அவனுடைய கீர்த்தி எல்லாம் போயிடுத்து, அவனுடைய ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா எல்லாம் போயாச்சு. எல்லாரும் அவனை பார்த்து ஒரு மாதிரி கேலியாவும் கிண்டலாவும் ஒரு மாதிரியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அவமானம் தாங்காம அந்த துக்கத்தினால என்ன பண்ணான்னா, தன்னுடைய உடம்ப ரொம்ப சுருக்கிண்டு மானசரோவர்ல இருக்கிற ஒரு தாமரை, அந்த தாமரையினுடைய நாளம் இருக்கு பாருங்க, அந்த கீழே தண்டு, அதுல போய் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டான். அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இப்ப லோகத்துல இந்திரன் இல்லை. ஸோ யாக யஜ்ஞாதிகளை காப்பாத்துறதுக்கு, அந்த ஹவிர்பாகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு, வாங்கிக்கிறதுக்கு, கொடுக்கறதுக்கெல்லாம் யாரும் இல்லாததுனால லோகத்துல அராஜகம் ஏற்படுறது. அதனால அந்த யாக யஜ்ஞங்கள் சரிவர நடக்காததுனால மழை எல்லாமும் சரிவர இல்லை, பயிர் பச்சைகள் இல்லை. ஸோ காப்பாத்துறது, இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டான ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறது. இந்த டிஸ்டர்பன்ஸை என்ன எடுத்துன்னு சொன்னோம்னாக்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நகுஷன்னு சோம வம்சத்துல, அதாவது சந்திர வம்சத்துல ஒரு ராஜா, யுதிஷ்டனுக்கு முன்னாடி இருந்த ராஜா நகுஷன். அந்த நகுஷன் என்ன பண்ணான்னா, அவன் நிறைய ராஜரிஷி, நல்ல உண்மையில நல்ல ராஜா தான், நிறைய யாகங்கள் 100 அஸ்வமேத யாகம் பண்ணுவான் கிட்டத்தட்ட. அதோட அவன் நல்ல குணங்கள்லாம் உடையவன். அவனை கூப்பிட்டு என்ன பண்ணான்னா, தேவர்கள்லாம் இதுவா வைக்கிறா, இந்திரனா பட்டாபிஷேகம் பண்றா. அவன் இந்திரனா பட்டாபிஷேகம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னாக்க, ஒவ்வொரு புராணத்தை ஒரு அம்சங்களை விசேஷமா சொல்லுவா. அவன் என்னவா இருந்தா, எப்படி இருந்தான்னு அவனுடைய கேரக்டரிஸ்டிக் எல்லாம் பாக்கி புராணங்கள்ல விசேஷமா இருக்கும். இந்த இடத்துல அம்பாள் எப்படி இந்திராணிக்கு அனுகிரகம் பண்றா அப்படிங்கிற விஷயம்தான் இந்த இடத்துல கொஞ்சம் விசேஷமா இருக்கு. ஸோ அம்பாள் இந்திராணிக்கு அனுகிரகம் பண்ற விசேஷம் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பாக்கி அம்சங்கள் இந்த புராணங்கள்ல அவ்வளவு விசேஷமா, அதாவது அதை பத்தி விரிவா விஸ்தாரமா சொல்லல. அதே மாதிரி இந்திரனுக்கு சாபம் போறதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்திரன் அந்த பிரம்மஹத்தியினால கஷ்டப்பட்டாங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டாரே ஒழிய, இந்திரன் எப்படி பங்கு போட்டான்னு சொன்னாரே ஒழிய
அந்த பங்கு போடும்போது யார் யார் ஒத்துண்டா யார் ஒத்துக்கல என்ன கண்ணா அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் இருக்கு பாருங்க. அவளுக்கும் மற்றவாளுக்கும் நடக்கிற டிஸ்கஷன்லாம் அதெல்லாம் விஷ்ணு புராணம் இந்த மாதிரி புராணங்கள்ல அதெல்லாம் இருக்கும். பட் இந்த புராணத்துல இருந்து என்ன பண்ணாக்க இந்திரனை காப்பாத்தியாச்சுங்கிற அம்சம். அந்த மாதிரி ஒவ்வொரு புராணமும் சில விஷயங்களை விசேஷமா சொல்லும். ஸோ புராணங்கள்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மோதலும் கிடையாது, முட்டலும் கிடையாது. அதுகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா எந்த அம்சத்தை விசேஷமா எடுத்துன்னு சொல்ல வருதோ அந்த அம்சத்தை சொல்லிட்டு அந்த அம்சத்துக்கு தேவையா இருக்கிற பாக்கி அம்சங்களை தொட்டுண்டு போகும். சில விஷயங்கள் எலாபரேட்டா, அதாவது ஜனங்களுக்கும் இப்போ ஒரு சைக்கலாஜிக்கலா ஜனங்களுக்கும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஜனங்களுக்கும் நடந்த டிஸ்கஷன்லாம் பத்தி விசேஷமா சொல்லணும். யார் யார் எவ்வளவு கேர்ஃபுல்லா நடந்துட்டா, எப்படி புத்திசாலித்தனமா ஆர்கியூ பண்றா அப்படிங்கிற விஷயத்த பெருசா சொல்லணும்னு நினைச்சா அந்த விஷயத்த என்ன பண்ணும், இந்த புராணங்கள்லாம் கொஞ்சம் விசேஷமா சொல்லும். அனுகிரகம் அந்த விஷயத்த நம்ம விசேஷமா எடுத்துன்னு போனோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னாக்கா அந்த டிஸ்கஷனை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பைபாஸ் பண்ணின்னு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புராணமும் ஏதாவது ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணும், ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணும். பாக்கி விஷயங்களை நெகட்டிவா பேசாது, ஆனா அதை டச் பண்ணிட்டும் போகலாம், அது ரொம்ப தொடாமையும் போகலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அம்பாளுடைய அனுகிரகம் பிரதானமா பேசப்படுறதுனால, அதாவது அனுகிரகத்தினால எல்லாம் நடக்கிறது, அனுகிரகம் தான் நம்மளுக்கு முக்கியமா வேணும், அனுகிரகத்துக்காக நம்ம வேலை செய்யணும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் பனி போல போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த கஷ்டங்கள் அந்த கஷ்டம் போறதை பத்தி எல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லல. ஏன்னா அந்த கஷ்டங்கள் அம்பாளுடைய அனுகிரகத்தினால சுலபமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நகுஷனுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னாக்க, அவனுக்கு திடீர்னு எதிர்பாராம அவனுக்கு என்ன சட்டுன்னு கிருத்திரிம வாசவன் அப்படிங்கிறார் புராணத்துல. கிருத்திரிம வாசவன்னா செயற்கையாக அவன் இந்திரனாக ஆக்கப்பட்டிருக்கான். அதாவது தற்காலிகமாக இந்திரனாக தற்காலிகன்னு அவனுக்கு தெரியாது. அவனை இந்திர போஸ்ட் காலியா இருக்கு, அதனால நீவான கூப்பிட்டுதான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். சோ அவனை அந்த நேரத்துல மேனேஜ் பண்றதுக்கு இந்திரனா உட்கார வச்சிருக்கா. சடனா உட்கார வச்சதுனால அவனுக்கு தலைகால் புரியல. ஏதோ அதான் இந்த இடத்துல இதுதான் முக்கியமான விஷயம். தனக்கு இது கிடைச்ச ஒரு சான்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அவன் நினைச்சுட்டான். அவன் என்ன பண்ணான், தன்னுடைய சக்தியினால, தன்னுடைய பெருமையினால, தன்னுடைய புண்ணியத்தினால தனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நினைவு வந்துடுறது. அதாவது நம்ம என்ன பண்ணோம், நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காக இதை கொடுத்துருக்கா, பகவானை மறக்காம இருக்குமான்னு டெஸ்ட் பண்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்கிற நினைவு போய் அவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட் ப்ரமோஷன் கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய கிரேட்னஸ்னால, என்னுடைய உழைப்பினால எனக்கு இது கிடைச்ச மரியாதை, எனக்கு கிடைச்ச கௌரவம், அதனால இதை நான் முழுக்க அனுபவிக்கணும், இது முழுக்க இந்த சௌரியத்தை நான் இதுல இந்த போஸ்ட்ல கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பெனிஃபிட்டையும், இந்த போஸ்ட்னால கிடைக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் நம்ம அனுபவிச்சு பார்த்துடணும், நம்ம பண்ண புண்ணியங்களாமே இதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுறது. ஸோ அப்ப என்ன ஆகுது, ரஜோகுணம் தலை தூக்குறது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் போதும் அந்த ப்ரமோஷன் வரும்போது ரஜோகுணம் தலை தூக்குறதுனாலதான் அந்த யாரெல்லாம் ப்ரமோட் ஆயிருக்காளோ, ப்ரமோட் ஆயிருக்கிறவ நல்ல பேரை சம்பாதிக்க முடியாம போறதுக்கான காரணமே அந்த ப்ரமோஷன் வரும்போது ரஜோகுணம் தலை தூக்குறது தான். அதுதான் நகுஷனுடைய வரலாறு சொல்றது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், அது ப்ரமோஷன்ங்கிறது நம்மளை காலம் வர்றதுக்காக நம்மளுக்கு கொடுத்த, நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு கொடுத்த ஒரு சான்ஸ்ன்னு நம்ம நினைச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இது நம்மளுடைய உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை, அதனால நான் இதை என்ன பண்ணணும், ஐ ஷுட் ரீப் த பெனிஃபிட் ஃபுல்லி. நகுஷன் அந்த மாதிரிதான் நினைச்சுட்டான். அவன் நினைச்சிட்டதுனால என்ன ஆயிடுது, ரஜோகுணம் ஜாஸ்தியா போயிடுது. ரஜோகுணத்தினால சம்ஸ்காரம் ஜாஸ்தியா போயிடுது. சம்ஸ்காரம் ஜாஸ்தியா போனதுனால என்ன பண்ணான், அவனுக்கு முதல்ல அந்த இதுல அனுபவிக்கணும், அதாவது தேவலோகத்துல இருக்கிற சௌரியங்களை அனுபவிக்கணும்னு அவன் என்ன பண்ணான், காரணத்திலயும் வனத்திலையும் எங்கேயோ சுத்தி அந்த ப்ரெஷர் கார்டன் எல்லாம் சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவனுக்கு இந்திராணி எவ்வளவு அழகானவ, எவ்வளவு கெட்டிக்காரி, எவ்வளவு பெரியவ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்க, அதெல்லாம் காதுல விழுந்த போது, நான் இந்திரனா இருக்கேன், நான் இந்திரனா இருக்கும்போது இந்திராணி எனக்கு மனைவியா இருக்க வேண்டாமா, இந்திராணி என் பக்கத்துல இருக்க வேண்டாமா, அவ பட்ட மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா, எப்படி இந்திராணி மட்டும் வராம இருக்கா, எல்லாம் கிடைச்சுடுத்து. உச்சைஸ்ரவ ஐராவதம், அதுக்கப்புறம் இந்த பஞ்சைத்தே தேவதரவகான்னு சொல்றாளே, இந்த மந்தாரம் கல்ப விருட்சம்ங்கிறது, இந்த மாதிரியான விருஷங்கள் இத்தியாதிகள் அத்தனையும் கிடைச்சுடுத்து. அத்தனையும் கிடைக்கும் போது இந்திராணி மட்டும் எப்படி கிடைக்காம இருக்கலாம், இந்திராணி எப்படி வராம இருக்கலாம், அதனால இந்திராணி வரணுமா வேண்டாமா, இந்திராணியை கூட்டணுவான்னு முனிவர்களையும் தேவர்களையும் பார்த்து சொல்றான். கொஞ்சம் மிரட்டலாவே சொல்றான், கொண்டு வந்துன்னா உண்டு, இல்லைன்னா தெரியும் சரி அப்படிங்கிற மாதிரி. இந்திராணிக்கு பயம் வருது. பயம் வந்த உடனே என்ன பண்ண, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்திரன் இருக்கானே, இந்திரன் இருக்கும்போது இந்திராணி என்ன ஆகும், இந்திரனை விட்டுட்டு அவ டெம்பரரியா தானே இவனை இந்திரனா இது பண்ணிருக்கா, அப்பாயின்ட் பண்ணிருக்கா. அதனால அவ என்ன பண்றா, பயந்து போய் பிரகஸ்பதிட்டு போய் சேர்றா. நீங்க தான் காப்பாத்தணும், பிரகஸ்பதி நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற.
இப்ப நகுஷனுக்கு இந்திராணி பிரகஸ்பதிட்டு போய் சரணடைஞ்சிருக்கான்னு ஒண்ணு. பிரகஸ்பதியும் ஒரு தேவர் தானே, பாக்கி தேவர்கள் மாதிரி ஒரு தேவர் தானே, அவர் எப்படி நான் சொன்னதை மீறி இந்திராணிக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும், விட்டேனா பார் அப்படின்னு கோபம் வருது. அந்த கோபத்தினால தேவர்களை கூப்பிட்டு என்ன பண்றான், பேசுறான். தேவர்களை கூப்பிட்டு அவன் மிரட்டுற அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இந்த 8வது அத்தியாய கதையை ஆரம்பிக்கிறார். அதான் வியாசர் ஜனமேஜயனுக்கு அந்த கதையை சொல்றார். நகுஷஸ்து அத்த தாம் ஸ்ருத்வா குரோஸ்து சரணம் கதாம். தாம்னா அந்த இந்திராணியை, ஸ்ருத்வா கேட்டு, என்னன்னு கேட்டு, குரோஹோ சரணம் கதாம். குரோஹோன்னாக்க பிரகஸ்பதியினிடம் சரணம் கதாம் சரணடைந்தவளாக, பிரகஸ்பதியை போல் சரணடைந்தவளாக, பிரகஸ்பதியிடம் புகலிடம் கேட்டவளாக. ஷீ சாட் ரெஃப்யூஜ் அண்டர் பிரகஸ்பதி. சரணம்னா ரெஃப்யூஜ். ஷீ சாட் ரெஃப்யூஜ், அதாவது சரணம் கதாம். ஷீ சாட் ரெஃப்யூஜ் அண்டர் பிரகஸ்பதி. ஸ்ருத்வா சுக்ரோத, அவனுக்கு கோபம் பயங்கரமா ஜாஸ்தி ஆயிடுது. இப்படி அப்படின்னு இல்ல, மகா பயங்கரமான அளவுக்கு கோபம். அதாவது கோபம் வரல, அந்த கோபமே குரோதமாக மாறி போயிடுது. அதாவது கண்ணு மண்ணு தெரியாத கோபம்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் குரோதம் பிரபோ, குரோதம் அப்படிங்கிறார். சுக்ரோத, வெறும் கோபம் இல்ல. ஏன் ஸ்மரபானார்த்தா, அவன் ஸ்மரபானார்த்தா. இப்ப மன்மதன் மன்மதனுடைய அம்பு, அதாவது காமவசத்துல ஈடுபட்டிருக்கான். ஸ்மரபானார்த்தா தம் அங்கிரசம் ஆசுவை, அவரை பார்த்து என்ன பண்றான், அங்கிரசம்னாக்கா அந்த அங்கி அப்படிங்கிறவருடைய புத்திரன் பிரகஸ்பதி, அங்கிரச கோத்திரத்தை சேர்ந்தவர். அவரை பார்த்து சொல்றான், தேவானாக அங்கிராசூனுகு ஹந்தவியோயம் மயாக்கில. அங்கிராசூனுகு, இந்த பிரகஸ்பதி சாதாரண ஆளா, அவர் என்ன பண்றான், ஹந்தவியோயம் மயாக்கில, என்னால அவரை போட்டு தள்ளிடணும் போல் இருக்கு. இப்ப இதி இந்திராணியும் கிரகே மூடகா ரக்ஷதி மயா சுருதம். இந்திராணியும் கிரகே மூடகா ரக்ஷதி, நான் இந்திரன், எல்லாருக்கும் தலைவன், அதிபதி. நான் இந்திராணிய கேட்கிற, என்னால விரும்பப்படுற இந்திராணிய எங்கிட்ட வர விட்டாம அவர் என்ன பண்றார், தன்னுடைய வீட்டுல வச்சு பாதுகாத்துட்டு இருக்காருன்னு கேட்கப்பட்டது. அப்ப என்னை மீறி தன் வீட்டுல வச்சு பாதுகாக்கிறவரா இருந்தாக்க அவரையும் தாண்டிட்டு போய் அவளை எடுத்துன்னு வரதுக்கு எனக்கு எவ்வளவு நேரமாக போறது. அதனால மூடகா. சோ கிரகே மூடகா ரக்ஷதி மயா ஸ்ருதம் அப்படின்னா, இதிதம் குபிதம் திருஷ்டுவா தேவா ரிஷி புரோகமாக, ரிஷிகளை முன்னிட்டு கொண்ட தேவர்கள் அனைவரும் இவ்வளவு கோபம், அதாவது பிரகஸ்பதியே பாரு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் பாருன்னு அவன் கோபப்படுறத பார்த்த உடனே, அப்ருவன் நகுஷம் கோரம் சாமபூர்வம் வச்சஸ்ததா. கோரம் நகுஷம் சாமபூர்வம் வச்சஹா அப்ருவன். கோரம் நகுஷம் மிகவும் கொடுமையாக இருக்கக்கூடிய, அதாவது கடுமையாக இருந்துட்டு இருக்கான் நகுஷன். அவ்வளவு கடூரமாக அவனுடைய கோபம் தாங்கல. என்னை மீறி அவர் காப்பாத்திட்டு இருக்காரா, என்ன பண்றது பாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவனால எதிர்த்துட்டு போய் சண்டை போடுறதும் உச்சிதமா இருக்காது, அவளை இந்திராணியை அடையாம இருக்கிறதும் அவனுக்கு உச்சிதமா படல. சோ ரெண்டு கட்டால முன்னையும் போக முடியாம பின்னையும் போக முடியாம இருக்கு இல்லையா, அதனால அந்த கோபம் வெளிப்படுறது. அதனால கோரம் நகுஷம் சாமபூர்வம், கன்சிலியேட்டரி வேர்ட்ஸ், ஒரு சாஃப்டா அவனை சமாதானப்படுத்துறதுக்காக. சாமபூர்வம் வச்சாருன்னா சமாதானப்படுத்தும் வார்த்தைகள். குரோதம் சம்ஹர ராஜேந்திர, கோபத்தை சொல்லல, குரோதம் சம்ஹர ராஜேந்திர. கே அரசனே, குரோதத்தை சம்ஹர, கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். தியஜ பாபமதிம் பிரபு, பிரகஸ்பதியை போய் நான் அட்டாக் பண்றேன், அவரை கொல்றேன் அப்படி எல்லாம் நினைக்கிறது இருக்கே. பாபமதிம் தியஜ, அந்த மாதிரி கெட்ட புத்திய துர்புத்தியை விட்டுடு, பாவம் பண்றதை விட்டுடு. நிந்தந்தி தர்மசாஸ்திரேஷு பரதாராபிமர்சனம். பரதாராபிமர்சனம், பிறன் மனைவிய ஏறிட்டு பாக்குறதுங்கிறது இருக்கே, அது தர்மசாஸ்திரங்கள் தவறா சொல்லலையா? இதெல்லாம் மிகவும் தவறாக பேசப்படுறது இல்ல. சோ நீ இப்ப எதுக்கு இந்திரனுடைய மனைவியே விரும்புற? சக்கரபத்னி சதா சாத்வி ஜீவமானே பதௌபனஹா. சக்கரபத்னி சதா சாத்வி, அவ எப்பொழுதுமே, அதாவது பதிவிரத. சக்கரபத்னி சாத்வி ஜீவமானே பதௌபனஹா, தன்னுடைய கணவன் இருக்கும் பொழுது கதமன்யம் பதிம் குறியாத் சுபகாதி பதிவிரதா. சுபகா அதி பதிவிரதா, மிகுந்த சேஷ்டுவன் அவ. எப்படி இன்னொருத்தனை அவளால விரும்ப முடியும்? திரிலோகீசா துவமதுனா, நீங்க என்ன ஆகும்னா, முக்கியமான விஷயம், திரிலோகீசா, 3 லோகத்துக்கும் தலைவனாக இருக்கு. நீ இந்திரனா இருக்க, 3 லோகத்துக்கும் தலைவனா இருக்க. சாஸ்தா தர்மசிய வைவிபோ, தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. நீ தான் தர்மத்தை காப்பாற்றணும், தர்மத்தை நிலைநாட்டணும், தர்மத்தை சரியா எல்லாரும் ஃபாலோ பண்றாளான்னு பாத்துக்கணும். துவாதிருஷோ அதர்ம மாதிஷ்டே ததா நசியத் பிரஜாதுருவம். துவாதிருஷோ அதர்ம மாதிஷ்டே, உன்னை போன்றவர்கள் அதர்மத்தை அனுஷ்டிப்பார்களே ஆனால், அதர்மத்தை ஃபாலோ பண்ணா பிரஜாஹா நசிய துருவம், ஜனங்களுக்கு அது கஷ்டம் இல்லையா? ஜனங்கள் நசிச்சு போயிடுவா. உலகத்துல லா அண்ட் ஆர்டரே இல்லாம போயிடுமே. ராஜாவே லா அண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணலன்னாக்க
யார் ஃபாலோ பண்ணும்? அதுக்கப்புறம் கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளுன்னு என்ன தடி எடுத்துலாம் தண்டல்காரெல்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி ரூல் தான் நிற்கும். ஜங்கிள் ரூல்னு சொல்றோம் இல்லையா? அனார்கி வில் பி தி ஆர்டர் ஆஃப் தி டே. சர்வதா பிரபுணா காரியம் சிஷ்டாச்சாரஸ்ய ரக்ஷணம். சோ பிரபுணா தலைவனாலே சிஷ்டாச்சாரிய ரக்ஷணம். சிஷ்டாச்சாரம் அதாவது எது லா அண்ட் ஆர்டரோ, எது ரூலோ, எது நல்லவர்கள் ஃபாலோ பண்ண விஷயமோ அதை ரக்ஷணம் சர்வதா காரியம். வாரமுக்கியாச்ச சதசா வர்த்தந்தேத்திர சச்சி சமாஹா. இந்திராணியை போன்றவே வாரமுக்கியாக அப்சரஸ்திரிகள்லாம், நூற்றுக்கணக்கான அப்சரஸ்திரிகள் இருக்காங்களே. அதோட இன்னொரு விஷயம் சொல்ற, இந்த ரசம்னு சொல்ற பாருங்க, சிருங்கார ஹாசிய கருணா ரௌத்ர வீர பயானக்காகலாம் 9 நவரசங்கள் சொன்னார் இல்லையா? அந்த நவரசங்கள்ல சிருங்காரம்ங்கிற ரசம் இருக்கே, அந்த ரசத்துக்கு ஸ்தாயி பாவமா இருக்கிறது. அதாவது சிருங்காரம்ங்கிற ஒரு உணர்வு வெளிப்படணும்னு சொன்னோம்னா, சிருங்காரம்ங்கிற ஒரு உணர்ச்சி பொங்கணும்னு சொன்னோம்னா, அதுக்கு முக்கியமான ஆதாரமான அடிப்படையாக உணர்வாக இருக்கிறது ரதி. ரதிஸ்து காரணம் புரோக்தம் சிருங்காரஸ்ய மகாத்மபிகி. சிருங்காரத்துக்கு ரதி தான் காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. ரசஹானிர் பலாத்காரே கிருதே சதி ஜாயதே. அந்த ரதிங்கிறது இயல்பாக 2 பேரும் தானாக சேர்ந்தோர், 2 ஒத்த மனசுடைய 2 பேர்கிட்ட இயல்பா ஏற்படணும். அந்த ரதி இயல்பா ஏற்படும் போதுதான் அது ரத்தியா இருக்கும். 2 பேர் மனசுலயும் என்ன ஆகும்? ஒருவருக்கு ஈர்ப்பு இயல்பா ஏற்படணும். அந்த ஈர்ப்பு இயல்பா ஏற்படும் பொழுது அதுக்கு ரத்தின்னு பேரு. அந்த ஈர்ப்பை இன்னொருத்தர் மனசுல அந்த ஆசையை வர வைக்கணும்னு நினைக்கும் போது ரத்தி ஏற்பட போறது இல்லை. கோபமும் வெறுப்பும் வரும், அது ரசஹானி, அது சிருங்காரத்துக்கு டெவலப் ஆகாது. சோ பலாத்காரி when somebody forces, அதாவது என்ன ஆசைப்படு அப்படின்னு இன்னொருத்தருடைய மனசுல ஆசையை ஃபோர்ஸ் பண்ணினோம்னா ரசஹானி, அது சிருங்காரம்ங்கிற உணர்ச்சிக்கு கொண்டு போய் விடாது, அந்த உணர்ச்சியை கெடுத்து விட்டுரும். உபயோ சிதிர்சம் பிரேம எதி பார்த்திவ சத்தம ததாவை சுக சம்பத்தி உபயோர் உபஜாயதே. 2 பேருக்கும் சதிர்சம் ஈக்குவலா 2 பேர்ட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது தான், ஒருத்தர் பால் ஒருத்தருக்கு ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது தான் அந்த இடத்துல ரச சம்பத்தி ஏற்படும் அப்படிங்கிறதுல அந்த மகிஷாசுரன் எல்லாம் சொல்லியிருந்தாங்க பாருங்க. சோ ரசம்ங்கிறது எப்பவுமே என்ன ஆகும்னா தானா இயல்பா வரணும். 2 பேருக்கும் ஒருத்தர் பால் ஒருத்தர், 2 பேருக்கும் ஈக்குவலான ஈர்ப்பு இருக்கணும். தஸ்மாத் பாவம் இமம் முஞ்ச. அதனால இந்த பாவம்னா இப்ப நீ நினைச்சுட்டு இருக்கியே, உன் மனசுல இருக்கக்கூடிய கருத்து, அதாவது பரதாராபிமர்சனே பாரம், பிறன் மனைவியை நாடுறதுங்கிற அந்த பாவம் இருக்கு இல்லையா, அதை முஞ்ச. சத்பாவம் குரு தேவேந்திர, சத்பாவம் குரு, நல்ல மனசு, நல்ல ஒரு ஃபீலிங்கை டெவலப் பண்ண ட்ரை பண்ணு. பதம் பிராப்தோஸ் அனுத்தமம், அதுவும் எல்லாருக்கும் கிடைக்காததான அனுத்தமம், மிக உயரியதான இந்திர பதவியை அடைஞ்சிருக்க, சாதாரண இல்லை. ரித்திக்ஷயஸ்து பாப்பேன புண்ணியன அதி விவர்தனம். நீ இப்ப அடைந்திருக்கிற உயர்வு இருக்கு இல்லையா, இந்த உயர்வு பாப்பத்தினால குறைஞ்சு போயிடும், புண்ணியத்தினால இது அதிகப்படும். சோ மனசுல இருக்கக்கூடிய பாப்ப எண்ணங்களை விட்டுட்டு, பாப்ப எண்ணங்கள்னால இந்த பதவி போயிடும், கையை விட்டு போயிடும், இந்த பதவியினுடைய கஷ்டமும் ஏற்படும். அதனால அதெல்லாம் விட்டுட்டு புண்ணியத்தினால இதை வளர்த்துக்க ட்ரை பண்ணு. தஸ்மாத் பாபம் பரித்தியஜ்ய சன்மதியும் குரு பார்த்திவ. பாபம் பரித்தியஜ்ய, பாவமான எண்ணத்தை விட்டுட்டு சன்மதியும் குரு, நல்ல புத்தியை வளர்த்துக்க ட்ரை பண்ணு அப்படின்னு தேவர்களும் ரிஷிகளும் அவனுக்கு அட்வைஸ் பண்றா. நவுஷன் சொல்றான், கேட்பான் அவன், ஏன்னா அவன் மனசுல என்ன இருக்கு, ஃபீலிங் வேறையா இருக்குல்ல. அப்ப கேட்கிறான், கௌதமசிய யதா புக்தா தாரா சக்கரேன தேவதாக. இந்திரன் போய் என்ன பண்ண, அகலிகிட்ட போகும்போது அப்ப எங்க போயிருந்து இந்த புத்தி. வாசஸ்பதேஷ்டு சோமேன யூயம் சம்ஸ்திதாஸ்ததா. சந்திரன் பிரகஸ்பதி கிட்ட போகும்போது அப்ப உங்களுடைய இது அட்வைஸ் எல்லாம் எங்க போயிருந்தேள், நீங்கள்லாம் எங்க போயிருந்தேள், அப்ப ஏன் அவளுக்கு அட்வைஸ் பண்ணல? அவ பண்ணும்போது அதனால தெரியும், பரோபதேசே குசலா பிரபவந்தி நராக்கில. ஜனங்க ஒருத்தையாருக்கு அட்வைஸ் பண்றதுலதான் ரொம்ப கெட்டிக்காரங்களா இருக்காங்க. பரோபதேசே பிரபவந்தினா தே பிகம் காம்பிடென்ட். பிரபவந்தினாக்கா அதாவது என்ன ஆகும், அதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தா செய்வ உபதேஷ்டாச்ச துர்லப புருஷோ பவேத். உபதேஷ்டா, யார் உபதேசம் பண்றானோ, கர்த்தா அந்த உபதேசத்தை அனுஷ்டானம் பண்றவனா இருக்கிறதுங்கிறது துர்லபா, சுலபமா நடக்கிற காரியம் இல்லை. சோ எல்லாரும் பரோபதேச பாண்டித்யம் சுவானுஷ்டானேன பண்டிதான்னு சுருக்கமா சொல்லுவா. ஒருத்தருக்கு உபதேசம் பண்ண முடியும், நம்ம பண்ற உபதேசத்தை யாரும் ஃபாலோ பண்ண போறது இல்லை. அதனால அவன் என்ன பண்றான், சோ ஃபைனலி மாம் ஆகச்சது சாதேவி ஹிதம் சியாத் அத்புதம் ஹி வஹா. சாதேவி மாம் ஆகச்சு, இந்திராணி எங்கிட்ட வரட்டும், அத்புதம் ஹி வஹா ஹிதம் சியாத், அது உங்களுக்கு நல்லதும் கூட. ஏதஸ்யா பரமம் தேவாக சுகமேவம் பவிஷ்யதி. ஏதஸ்யாக, இவளுடைய காரணத்தினாலே, தேவாக சுகம் பவிஷ்யதி, உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அந்யதா நகி துஷ்யேகம். அந்யதா அந்த மாதிரி இல்லைன்னா, இந்திராணி வரலன்னா, நகி துஷ்யேகம், எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது.
சத்தியமேதத் பிரபீமிவஹா, நான் சொல்றது உண்மை. அதாவது எனக்கு எவ்வளவு கோபம் வரும், அந்த கோபத்துல நான் எப்படி நடந்துப்பேன்னு தெரியாது. வினயாத்வா பலாத்வாபி, அதனால இட் இஸ் அப் டு யூ. வினயாத்வா பலாத்வாபி, வினயமா, அதாவது வினயம்னு சொன்னோம்னாக்க சாஃப்ட் அண்ட் கன்சிலியேட்டரி மெத்தட்ல, அதாவது என்ன ஆகும், நயமான வழியில, நியாயமான நேர்மையான, அதாவது சாதாரணமான வழியில சொல்லி கேட்டு சொல்லி உங்க கூட வரதா இருந்தா ஓகே. பலாத்வாபி ஆர் ஃபோர்ஸ்கர், ஐ டோன்ட் மைண்ட் இட். தாமாசு பிராபயந்த்விக, இங்க கொண்டு வாங்கோ. இது தஸ்ய வச்சஸ்ருத்வா தேவாஸ்ச முனயஸ்ததா தமூச்சுச்ச அதிசந்திரஸ்தாக. அதிசந்திரஸ்தாக, இவன் இந்த மாதிரி இப்படி நடந்துக்கிறானே அப்படின்னு மிகுந்த பயத்தையும் நடுக்கத்தையும் கொண்டவர்களாய் அவனுடைய வார்த்தையை கேட்டு நகுஷம் மதனாதுரம், நகுஷம் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு, மதனாதுரம். இந்திராணி மானயிஷ்யாமஹா சாமபூர்வம் தவாந்திகம், கொண்டு வரோம்ப்பா. சாமபூர்வம் சாஃப்டாவே கொண்டு வர ட்ரை பண்றோம். இத்தித்வா தேததா ஜக்முஹோ பிரகஸ்பதி நிகேதனம், இப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, பிரகஸ்பதியோட வீட்டுக்கு போறாங்க. தேகத்வா அங்கிரச புத்திரம் புரோஜுப் பிராஞ்ச, அங்கிரச புத்திரம், அங்கிரஸ்ன்ற ரிஷி இருக்காரு, அவருடைய மகனான பிரகஸ்பதிட்ட பிராஞ்சலய சுராஹா கை கூப்பிட்டு அவர்த்து சொல்றாங்க, ஜானீம சரணம் பிராப்தாம் இந்திராணியும் தவ வேஷ்மை, தவ வேஷ்மனி, உங்க வீட்டுல இந்திராணியும் சரணம் பிராப்தாம், உங்களை சரணடைந்தவளாக நாங்க ஜானீமஹா அறிவோம். சாதேயா நகுஷாயாத்ய வாசவோசௌ கிருதோயதா, நகுஷாய அத்ய சாதேயா, இன்றே நகுஷனுக்கு அவள் கொடுக்கப்பட வேண்டியவளாக இருக்கிறாள். யதா, ஏனெனில் வாசவஹா கிருதஹா, அவன் நம்மாலே இந்திரனாக ஆக்கப்பட்டிருக்கிறான். இந்திரனாக ஆக்கப்பட்டிருக்கும் போது இந்திரனுக்கு உரிய அனைத்து விஷயங்களையும், அனைத்து அதிகாரங்களையும், அனைத்து சௌகரியங்களையும், அனைத்து இந்த இது இருக்கு பாருங்க, ராயல் எல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லையா. விருணோத்பியம் வராரோகா பதித்வே வரவர்ணினி, அவனை தன் கணவனாக விருணோத்து வரிக்கட்டும். பிரகஸ்பதி சுரானாக தச்சுத்வா தாருணம் வச்சகா, பிரகஸ்பதிட்ட தேவர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே வேற வழி இல்லை, இதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படின்னு சொல்லும் போது மிக கொடுமையாக கேட்பதற்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடியதான தாருணம் வச்சகா, குரூரமான வார்த்தைகள். அதை கேட்டுட்டு நாகம் தக்ஷியது பௌலோமி சதீம் ச சரணாகதாம், நாகம் தியக்ஷியே, அவ எங்கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கா. புலோமா அப்படிங்கிறவளுடைய மகள் பௌலோமி, சரணாகதாம், என்னை சரணாக அடைந்தவள், அவளை நாகம் தியக்ஷியே அப்படின்னு தேவர்கள்ட்ட சொல்றார். அப்ப தேவர்கள்லாம் சொல்றார், இப்ப இந்த மாதிரி இருந்தா உபாயோன்ய பிரகர்த்தவியா, ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இப்ப அவன் வந்து என்ன பண்றான், அவன் ரொம்ப அடமெண்டா இருக்கான், நீங்களோ மாட்டேங்கிறீர்கள். இது ரெண்டுத்துல அப்ப என்ன ஆகும்னா ரெண்டு பேரும் முடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். இப்ப இதை அவாய்ட் பண்ணணும்னா உபாயோன்ய பிரகர்த்தவியா, ஏன்னா லோகத்துல அராஜகம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே இப்ப அவனை இது பண்ணிருக்கோம். இப்ப அவனை அழிக்கிறோம்னு சொன்னோம்னாக்கா அப்ப வேற வழி எப்படி பண்றது. இப்ப இந்திரன் வராம, அதாவது இவன் அழிக்கிறது சபிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்ப இந்திரன் எங்க இருக்கான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்திரனால வெளியில வர முடியுமா அதை பார்க்கணும். வெளியில வந்தாலும் அவனால தன்னுடைய இந்திர பதவியை ஏத்துக்க முடியுமான்னு, அவன் இந்திர பதவியை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லாத வரைக்கும் இவனை டிஸ்டர்ப் பண்ணி என்ன பிரயோஜனம், அதனால திருப்பியும் கஷ்டம்தான். சோ உபாயோன்ய பிரகர்த்தவியா, வேற ஒரு வழியை பார்த்தாகணும். ஏன சோத்திய பிரசீதத்தி, அதாவது எந்த விதத்துல அவன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவானோ அதுக்கு ஒரு வழி பார்த்தாகணும். அந்யதா கோப சம்யுக்தோ துராராத்யோ பவிஷ்யதி, அவனை ப்ளீஸ் பண்ணவே முடியாது. அந்யதா அவனை ப்ளீஸ் பண்ணலன்னு சொன்னா துராராத்யா, அவனை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, கோப சம்யுக்தா, ரொம்ப கோபத்தை உடையவனா ஆயிடுவான். துராராத்யா, அவனை கன்சீலியேட் பண்ணவே முடியாது, அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஆராத்யனா அவனை ஹானர் பண்றது, சம்மானனம், அதாவது அவனை கௌரவிக்கிறது, சொன்னதை கேட்கும்படி செய்யறது, அவனை சாட்டிஸ்ஃபை பண்றது, ப்ளீஸ் பண்றது. So it may not be possible to please him. துராராத்யா, impossible to please. அப்ப குரு பிரகஸ்பதி சொல்ற, தத்ரகத்வா சச்சி பூபம் பிரலோபிய வச்சசாபிஷம். இப்ப நம்மளாம் யாரும் போய் பேசி பிரயோஜனம் இல்லை. சோ சச்சி இந்திராணி என்ன பண்ணிட்டோம், தத்ரகத்வா அவனை பிரலோபிய, let her entice him. அதாவது அவன் பிரலோபியன்னு சொன்னா ஏமாத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. சம்ஸ்கிருதத்துல பிரலோபனம்னு சொன்னாலே ஏமாத்துறதுன்னு அர்த்தம் இருக்கு. பிரலோபனம்னு சொன்னோம்னாக்க நம்ம சொல்றதை கேட்கும்படி செய்து. ஸோ ஒன் ஹேஸ் டு டாக் சாஃப்ட்லி, அதாவது முரட்டுத்தனமா பேசுறது, எதிர்த்து பேசுறது, அக்செப்ட் பண்ணிட்டு பேசுறது, அந்த மாதிரிலாம் பல விதத்துல இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேசும்போது எப்படி சொன்னா அவன் நம்ம சொல்றதை கேட்பானோ அந்த மாதிரி பேசுறதுக்கு அவனை என்டைஸ் பண்றதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய விதத்துல என்டைஸ் பண்ணின்னு அர்த்தம். பிரலோபிய, அட்ராக்டிங் ஹிம் டுவர்ட்ஸ் அஸ். பிரலோபிய வச்சசா பிரிசம், தன் வார்த்தைகளாலே.
ஸோ எழுத்தெழுப்புல நீ யார என்ன கூப்பிடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்துல எப்படி பேசினா அவன் நம்மளை கேட்பானோ. இது டக்குன்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயங்கர வார்த்தைக்கு சீட்டிங் அப்படின்னு நம்ம சீட்டிங்னு ஒரு அர்த்தம் இருக்கு, டிசீவிங் சீட்டிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பட் இந்த எந்த இடத்துல அந்த அர்த்தம் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். இப்போ என்டைசிங் அப்படின்ற மாதிரி இங்க கரோத்து சமயம் பாலா பதிம் ஞாத்வா மிருதம் பஜே. இப்ப நான் அதாவது ஆக்சுவலா இருக்கக்கூடிய விஷயம்தான் இதுல தப்பான விஷயம் புது விஷயம் மாத்தி சொல்றதுல எதுவும் இல்லை. கரோத்து சமயம் பாலா அவனோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். பதிம் மிருதம் ஞாத்வா இப்ப இந்திரன் என்ன இருக்கா, இந்திரனுடைய சூழ்நிலை என்ன இருக்கு, எப்படி இருக்கு, எதா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பஜே. ஏன்னா இப்ப நம்மளுக்கும் சட்டப்பிரகாரம் என்ன, இப்ப இந்திரன் வந்துட்டான்னு வச்சுக்கோ, வலுக்கட்டாயமா நகுஷன் இந்திராணியை கூப்பிட்டுண்டா கூட இந்திரன் வந்தான்னா she has to go with இந்திரா இல்லையா? சோ இந்த சூழ்நிலை ரெண்டு கட்டானா இருக்குமோ இல்லையோ, அதனால பதிம் ஞாத்வா. சோ let her make him understand. சமயம்ல let there be an agreement. பதிம் மிருதம் ஞாத்வா இந்திரன் இருக்கானா இல்லையா, whether he is dead for good அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுப்போம். அவன் இருக்கானா, எங்கேயா ஓடி போயிருக்கானா, ஒளிஞ்சிட்டு இருக்கானா, எங்க இருக்கான் தெரியணும் முதல்ல. that has to be ensured. பதிம் மிருதம் ஞாத்வா பஜே then I come to you. என்ன இந்திரே ஜீவதி தே காந்தே கதமன்யம் கரோம்யகம். இந்திரே காந்தே இந்திரே ஜீவதி. சோ என்னுடைய கணவனான இந்திரன் உசுரோடு இருக்கும்போது how can I prefer somebody, how can I go with others? அன்வேஷனார்த்தம் கந்தவியம் மயா தஸ்ய மகாத்மனஹா. சோ அந்த இந்திரனுடைய அன்வேஷனார்த்தம் அவனை தேடுவதற்கு நான் போனோம் அப்படின்னு அவன் சொல்லட்டும். சொல்லி அவன் என்ன பண்ணட்டும், let her take time. இந்திரனை தேடட்டும் முதல்ல. ஏன்னா இந்திரன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல இது வரைக்கும். தேவர்களுக்கெல்லாம் கூட இந்திரன் இருக்கிற நம்ம என்ன ஆகும்னா, வியாசர் கதை சொல்லும் போது நடந்த கதையை எடுத்து சொல்றதுனால மானசரோவர்ல ஒரு தாமரை தண்ணில ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் இந்திரன் ரகசியமா ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுனால இவன் யாருக்குமே எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. அதனால என்ன எடுத்தோம், பர்தர் ஆணையனே யத்னம் கரோது மம வாக்கியதா. நான் இப்ப என்ன பண்றேன், அவன் கணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல முயற்சியும், அப்படி கணவனை கண்டுபிடிச்சா அவனை வெளியில கொண்டு வரதுக்கான முயற்சியும் அவன் செய்யட்டும். அது அந்த ஐடியா எப்படி பண்றது, அவனை எப்படி வெளியில கொண்டு வருது, அப்படி அதான் கண்டுபிடிச்சா விட்டு அவனை எப்படி வெளியில கொண்டு வருதுங்கிறதுக்கு நான் வழி சொல்றேன். மம வாக்கியதா என்னுடைய வார்த்தையின் மூலமாக, அதாவது அம்பாளை உபாசனை பண்றது, அம்பாளை எப்படி உபாசனை பண்றதுன்னு நான் அவளுக்கு சொல்லித்தரேன், அவளுக்கு உபதேசம் பண்றேன். அந்த விதமா அம்பாளை உபாசனை பண்றோம். அந்த உபாசனையின் மூலமாக அவ இந்திரனை கண்டுபிடிச்சு இந்திரனை அடையட்டும் அப்படிங்கிறதாக என்ன பண்ற ப்ரஹஸ்பதி எது சொல்றாரு, மம வாக்கியதா இது சஞ்சிந்திய தே சர்வே அப்படின்னு ப்ரஹஸ்பதி சொன்ன உடனே அவ எல்லாரும் இதுதான் இப்ப இருக்கிறதுக்குள்ள ஒரே வழி அப்படின்னு தே சர்வே இந்திராணி உட்பட ப்ரஹஸ்பதி இந்திராணி மற்ற தேவர்கள் ரிஷிகள் அனைவரும் இத்தே சர்வே ப்ரஹஸ்பதி புரோகமாக ப்ரஹஸ்பதியை முன்னிட்டு கொண்டு, ப்ரஹஸ்பதி பின்னாடி நின்னார்னா அவர் ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலையோ நகுஷன் கோபம் வரும் இல்லையா, ப்ரஹஸ்பதி புரோகமாக ப்ரஹஸ்பதியை முன்னிட்டு கொண்டு நகுஷம் சகிதா ஜக்முகு இந்திரபத்னியா திவௌகசா தேவலோகத்துல இருக்கிறவர்கள், திவஹா அந்த திவஹானா தேவலோகம், போகஹா அது வீடு தங்களுடைய ரெசிடென்ஸா கொண்டவா. சோ தேவலோகத்தை ரெசிடென்ஸா கொண்ட தேவர்கள் இந்திரபத்னியான இந்திராணியுடன் கூட, அங்கெல்லாம் அதான் இந்திரபத்னிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு, வெறும் இந்திராணி சச்சின்னு போடாம இந்திரபத்னியா நகுஷம் சகிதா எல்லாரும் சேர்ந்து நகுஷம் ஜக்முகம் தான் ஆகத்தான் சமீட்சியாக ததா கிருத்திரிம வாசவகா. அவ்வளவு பேரும் தான் மிரட்டலுக்கு பயந்து போய் ப்ரஹஸ்பதி இந்திராணி முதற்கொண்டு வந்துட்டாங்க பார், தன்னுடைய காரியம் தன்னுடைய எண்ணம் நிறைவேறெடுத்துன்னு அவனுக்கு சந்தோஷம். அதனாலதான் அவனை பத்தி சொல்லும் போது என்ன பண்ணார், கிருத்திரிம வாசவகா அப்படின்னே போடுறார். கிருத்திரிமன்னா செயற்கை, ஆர்டிபிஷியல்னு அர்த்தம். செயற்கையாக இந்திரனாக ஆக்கப்பட்டவன். ஜஹர்ஷ முதாயுக்தா, ஜஹர்ஷ ரொம்ப சந்தோஷப்பட்டான், முதாயுக்தா சந்தோஷத்துடன் தாம் வீக்ஷ முதித்தோ பிரவீத் அவளை பார்த்த உடனே என்ன பண்றான், அவளையே பாக்குறான், வேற எதையும் பார்க்கல. நம்ம இது சொல்றோம் பாருங்க, யாராவது ஒருத்தரை விட்டு வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறான்னு, அப்படியே மூழ்கிடுறப்பல பாக்குறான்னு அப்படின்னு இந்த இவன் இருக்கான நகுஷன். அதனாலதான் கிருத்திரிம வாசவகான்னு. ஏன்னா ரியல் வாசவனா வந்திருந்தான்னா என்ன இருக்கும், அவனுக்கு அந்த சத்துவகுணம் தான் பிரதானமா இருக்கும். அதாவது என்ன பண்ணார், ஜகர்ஷ முதாயுக்த ஸ்தாம் வீக்ஷ முதித்தோ பிரவீத் அத்தியாஸ்மி வாசவகாந்தே பஜமாம் சாருலோச்சனே. அத்தியாஸ்மி வாசவகாந்தே, நான் தான் இன்னைக்கு இந்திரனா இருக்கேன். சோ பஜமாம் என்னை அடை. பதித்வே சர்வலோகசிய பூஜ்யோகம் விகிதசுரைகி. சர்வலோகசிய பதித்வே எல்லா லோகத்துக்கும் நான் பதியா இருக்கேன், அதனால என்ன பதியா நீ. பூஜ்யா சர்வ எல்லாராலையும் வணங்கப்படக்கூடியவனாவும் இருக்கேன். நான் தான் எல்லாரையும், அதாவது இரண்யாயனம் ஆன்ற மாதிரி எல்லாரும் என்னதான் நமஸ்காரம் பண்ணணும்.
அந்த சூழ்நிலையில நான் இருக்கேன், எல்லாராலையும் வணங்கப்படக்கூடியனா இருக்கேன், அதனால என்ன நீ அடை அப்படிங்கிறான். யுக்தா சான் ரூபம் பிராக வேப்பமானா திரபாயுதா. யுக்தா அந்த மாதிரி சொல்ல உடனே சா நிருபம் பாக அவனை பார்த்து சொல்றா வேப்பமானா, கொஞ்சம் வெட்கம், கொஞ்சம் வேப்பமானா நடுக்கும்னு அர்த்தம். திரபா அந்த வெட்கத்தோட கூடிய நடுக்கும், இதெல்லாம் சேர்ந்து அவன் உடம்புல நடுக்கிறது. வரமிச்சாம் யகம் ராஜன் ஸ்வத்த பிராப்தம் சுரேஸ்வர. ஹே சுரேஸ்வர தேவர்களுக்கு தலைவனே, தொத்தகா பிராப்தம் வரம் இச்சாமி, உங்ககிட்ட இருந்து ஒரு வரத்தை நான் ஒரு கன்செஷன், வரம்னா எனக்கு ஒரு வரம் கொடுன்னு கேட்கிற மாதிரி கன்செஷன், ஐ நீட் ஏ கன்செஷன் ஃப்ரம் யூ. கிஞ்சித் காலம் பிரதீக்ஷஸ்வ யாவத் குருவே விநிர்ணயம். கிஞ்சித் காலம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. யாவத் குருவே விநிர்ணயம், ஐ வில் டிசைட் பை தட். யாவத் எதுவரையும், விநிர்ணயம் குருவே நான் விநிர்ணயம்னா டெசிஷன், ஒரு இப்படியா அப்படியாங்கிற ஒரு நிர்ணயத்தை பண்ணணும் இல்லையா. யாவத்து விநிர்ணயம் குருவே. இந்திரோ அஸ்தி, என்ன நிர்ணயம்? இந்திரோ அஸ்தி நவா அஸ்தி, இந்திரன் இருக்கிறானா இல்லையா, எங்க இருக்கான், என்ன சந்தேகோமை ஹிருதிஸ்திதா, என்னுடைய மனசுல இன்னும் இந்திரனுக்கு ஏதோ ஆயிடுத்துங்கிற நிர்பந்தம் வரல, எண்ணம் ஏற்படல. சோ இந்திரன் இருக்கானா இல்லையாங்கிற சந்தேகம் என் மனசுல இருந்துட்டே இருக்கு. அதனால அதுக்கு ஒரு விநிர்ணயம், நிர்ணயம்னாக்க டெசிஷன், ஐ ஹாவ் டு டேக் அ ஃபைனல் டெசிஷன், ஃபைனல் கால், whether he is there or not அப்படிங்கிற மாதிரி. அதனால ததஸ்துவாம் சமுபஸ்தாசிய கிருத்வா நிச்சயம் ஆத்மனி. சோ ஆத்மனி என் மனதில், இந்த இடத்துல ஆத்மாங்கிறது மனசு, என் மனதில் நிச்சயம் கிருத்வா என் மனசுல ஒரு நிச்சயம் பண்ணிட்டு, துவாம் சமுபஸ்தாசியே அந்த நிச்சயத்துக்கு ஏற்ற மாதிரி துவாம் சமுபஸ்தாசியே, அதுக்கப்புறம் நான் அடையிறதுல எனக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது, ஒரு குற்ற உணர்ச்சி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. துவாம் சமுபஸ்தாசியே தாவத் க்ஷமஸ்வ ராஜேந்திர சத்தியம் ஏத்தத் பிரவீமிதே. தாவத் க்ஷமஸ்வ, அது வரைக்கும் பொறுத்துக்கோ. ஏத்தத் சத்தியம் பிரவீமி, திஸ் இஸ் ட்ரூத், ஐ ஸ்வேர், நான் சொல்றது உண்மை அப்படின்னு அவர் சொல்றார். நகி விஜ்ஞாயத்தே சக்ரஹா நஷ்ட கிம் வா கோவாகதா ந விஜ்ஞாயத்தை, இது வரைக்கும் யாராலையும் தெரிஞ்சுக்கல. இப்ப இந்த நகுஷன் கூட இந்திரன் இருக்கானா இல்லையான்ற இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இல்லையா, தெரிஞ்சுக்கல. நகி விஜ்ஞாயத்தே சக்ரஹா நஷ்டஹா கிம்பா கோவாகதா, நஷ்டன் சக்ரன் போயிட்டானா, இந்திரன் போயிட்டானா, இல்ல எங்கேயாவது போயிருக்கானா அப்படிங்கிற விஷயம் தெரியல இல்லையா. ஏவ முக்த இந்திராண்யா நகுஷ பிரீதி, இது ஃபேட் டீல் அப்படின்னு அவனுக்கு தோன்றது. ஏவ முக்தஹா இந்திராண்யா, இந்திராணியினால இப்படி சொல்லப்பட்ட அவன் பிரீத்திமான பூத், அவன் சந்தோஷமுடையவனா, ஓகே ஷீ ஹஸ் அக்செப்டட் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. அட்லீஸ்ட் ஷீ ஹஸ் கன்சிடர்ட் டு கம் டு ஹிம், அவன்கிட்ட வரத்துக்கு ஒத்துணுட்டா இல்லையா. ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா, பட் கண்டிஷன் போட்டாலும் வரத்துக்கு ஒத்துட்டா இல்லையான்ட்டு. சோ அதனால என்ன பண்ணா, வியசர்ஜயத் ச தாம் தேவியும் ததேத்யுக்த்வா முதான்விதா, சரி போயிட்டு வாங்க, நீங்க போய் உங்க காரியத்தை பாருங்க, என்ன பண்ணுமோ நீ அதை செஞ்சுக்கோ, அதான் இந்திரனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு வியசர்ஜயத் டிஸ்மிஸ், அவன் அவளை திருப்பி அனுப்பிச்சிட்டான். சா விசிருஷ்டா நிருபேணாசு கத்வா பிராக சுரான் சதி. சா விசிருஷ்டா நகுஷனாலே அப்படி அனுப்பப்பட்ட, டிஸ்சார்ஜ், ஹேவிங் பீன் டிஸ்சார்ஜ் நகுஷான்னு அர்த்தம். கத்வா பிராக சுரான் சதி இந்திரஸ்ய ஆகமனே யத்னம் குருதாத்ய கிருதோத்யமாக. ஏ தேவர்களே, இந்திரஸ்ய ஆகமனே யத்னம் குருத்த, இந்திரன் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுல யத்னம் முயற்சியை குருத்த நீங்கள் செய்யுங்கள். கிருதோத்யமாக டேக் எஃபர்ட்ஸ், டேக் ஆல் எஃபர்ட்ஸ் டு பிரிங் இந்திரா. ஸ்ருத்வா தத் வச்சனம் தேவாக இந்திராண்யா ரசவத் சுச்சி. இட்ஸ் எ ஃபேர் டீல். சுச்சி அப்படின்னு சொன்னா ஃபேர், ஃபேர் வேர்ட்ஸ். ரசவத்து அர்த்தம் உள்ளதாயும் ஃபேராவும் இருக்கிற அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவ என்ன பண்ணா, மந்திரையா மாசூர் ஏகாகிராக சக்கரார்த்தம் நிருபசத்தம. மந்திரையா மாசூர் தங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் கன்சல்ட் பண்ணாங்க, ஆலோசனை. மந்திரையா மாசம் மந்திராலோசனை சொல்றோம் இல்லையா, அது மந்திரையா மாச தேகத்வா. இப்ப என்ன பண்ணாங்க, எவ்வளவு மந்திராலோசனை பண்ணாலும் அவளால் என்ன டெசிஷனுக்கு வர முடியும், சோ விஷ்ணு தான் நம்மள இந்த இடத்துல கைட் பண்ணணும் அப்படின்ட்டு தேகத்வா வைஷ்ணவம் தாம துஷ்டு பரமேஸ்வரம். வைஷ்ணவம் தாம விஷ்ணுவோட இடத்துக்கு போயிட்டு பரமேஸ்வரம் துஷ்டு, பரமேஸ்வரனான விஷ்ணு என்ன பண்ணா ஸ்தோத்திரம் செய்தார்கள். துஷ்டு பரமேஸ்வரம். ஆதிதேவம் ஜெகநாதம் சரணாகத வத்சலம். யார் அப்படிப்பட்டார்? ஆதிதேவர், அவர் தான் முதல் தேவன். ஜெகநாதர், ஜெகத் அத்தனைக்கும் நாதர். அதுக்கப்புறம் சரணாகத வத்சலம், சென்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றுபவர். காப்பாற்றுபவர்ல என்ன பண்றார், தாயை போல இருப்பவர். வத்சலம், சரணாகத வத்சலம், பக்த வத்சலம் இல்லையா. ஊச்சுச்சைனம் சமுத்விக்னாக வாக்கியம் வாக்கிய விசாரதாக. ஊச்சுச்சைனம் சமுத்விக்னாக, மிகுந்த மனக்கவலுடன் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கிட்ட மாட்டின் கொடுத்தே அப்படின்னு சமுத்விக்னாக மிகுந்த கவலையுடன் தம் ஊச்சுகு அவரை பார்த்து சொன்னாங்க. தேவதேவ சுரபதிர்
பிரம்மஹத்யா பிரபீடிதா. தேவதேவ, தேவர்களுக்கெல்லாம் தேவரான விஷ்ணுவே, சுரபதிகி, தேவர்களுக்கு தலைவனான இந்திரன், பிரம்மஹத்யா பிரபீடிதா, பிரம்மஹத்தின்ற தோஷத்தினாலே பீடிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதிருஷ்ய சர்வபூதானாம், அதனால பிரம்மஹத்தி பீடிக்கப்பட்டதுனால என்ன எடுத்து மிகுந்த தோஷத்தை உடையனாயிட்டா. அந்த தோஷத்தோட அவன் தேவலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. அந்த தோஷத்தோட எந்த தேவர்களாலையும் எந்த தேவர்களாலையும் பார்க்கப்பட முடியாதவனா ஆயிட்டான். சோ அந்த தோஷம் பீடிச்சதுனால அவனால தேவர்களால் அவனை பார்க்க முடியாது. அவன் எங்க இருக்கான்னு தேவர்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதிர்ஷ்யா சர்வதேவானாம், யாராலையும் காணப்பட முடியாதவனாக ஆயிட்டான். குவாபி திஷ்டதி வாசகா, எங்கேயோ இருக்கான். குவாபி சம்பர் துவத்தியா நிகதே விப்ரே. இப்ப நீ என்ன பண்ண, அந்த விருத்ராசுரனை கொல்றதுக்கு ஐடியா கொடுத்து தூண்டி விட்டது நீ. துவத்தியா பை யுவர் ஐடியா, பை யுவர் இன்டெலிஜென்ஸ். துவத்தியா நிகதே விப்ரே பிரம்மஹத்யா கிருத பிரபோ. சோ அப்ப அந்த பிரம்மஹத்யா குதஹா, ஏன் இந்த பிரம்மஹத்தி குத பிரபோ? சோ இப்ப நீ என்ன பண்ண, நீ தான் தூண்டி, உன்னுடைய இதனாலதான் இந்த இவன் அசுரன், இவன் சாக வேண்டியவன் அப்படின்னு என்ன இருக்கு, அவனுக்கு தீர்மானம் ஆயிடுத்து. அந்த தீர்மானத்தினால அவன் செத்தா கூட அதுக்கப்புறம் குதஹா பிரம்மஹத்யா, பிரம்மஹத்தியா பீடிக்கணும். ஏதோ பீடிச்சிருக்கு, பட் ஏன் அந்த மாதிரி பீடிக்கணும், ஏன் அப்படி பீடிக்கப்படணும்? பிரம்மஹத்யா குத பிரபோ துவம்கதி தஸ்ய பகவன். பட் பிரம்மஹத்தியனால பீடிக்கப்பட்டுனா யாராலையும் பார்க்க முடியாம ஆயிட்டா, இந்த மாதிரி ஆயிடுத்து. சோம் துவம்கதி தஸ்ய பகவன், அவனுக்கு இப்ப நீதான் ஒரே வழி. நீ சொல்லிதான் அவன் செஞ்சிருக்கான், நீதான் அவனுக்கு வழிகாட்டியிருக்க. அவன் ஆயுதத்திலையும் நீதான் போய் உட்கார்ந்துருக்க, ஷார்ப்னஸா கூர்ப்பா நீதான் இருந்திருக்க. அதனால துவம்கதி தஸ்ய பகவன் அஸ்மாகம் ச ததைவிகி, அவனுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் நீதான் வழி. இப்ப இந்திரனை எங்க கிட்ட கண்டுபிடிச்சு கொடுத்து எங்களையும் நீதான் காப்பாத்தி ஆகணும். திராகின பரமாபன்னாத் மோட்சம் தஸ்ய விநிர்திச, அவனுக்கு இந்த பிரம்மஹத்தியிலிருந்து வெளியில வர்றதுக்கு மோட்சம், விடுதலைக்கான வழி. தஸ்ய மோட்சம், அவன் விடுபடுவதற்கான வழியை விநிர்திச காட்டு. திராகின பரமாபன்னாத், இப்ப வந்திருக்கிற ஒரு பெரிய ஆபத்திலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாத்து. அதாவது பாக்கி அசுரால்லாம் டைரக்டா சண்டை போட்டு இருக்காங்க, இவன் பக்கத்திலேயே இருந்து மிரட்டி என்ன பண்ணிட்டு இருக்கான், எங்களை தப்பு பண்ண வச்சுட்டு இருக்கான். பாக்கி பேர் எங்களை எதிர்த்தாங்க, இவன் எங்களை தப்பு பண்ண வச்சு எங்க காலம் வாரிட்டு இருக்கான். அதாவது இவன் பண்ற தப்புக்கு எங்களை கூட்டு சேர்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி சூழ்நிலையே பெரிய ஆபத்து. அதான் பாக்கி பேர்தெல்லாம் ஆபத்து, பரமாபத்து, பேராபத்து அப்படிங்கிற மாதிரி. தேவானாம் வச்சனம் சுருத்வா காத்திரம் வச்சனம் சுருத்வா விஷ்ணு ரப்ரவி. காத்திரம் வச்சனம்னா இவ்வளவு பயத்தை கொடுக்கக்கூடியதான வச்சனம் சுருத்வா, அந்த வாக்கியத்தை கேட்டு விஷ்ணு சொல்ற யஜதாம் அஸ்வமேதேன. முதல்ல இந்திரனுடைய பாவம் போறதுக்கான ஒரு வழி என்னன்னா, யஜதாம் அஸ்வமேதேன, பாவங்களுக்குள்ள பெரிய பாவமா பிரம்மஹத்தையும், புண்ணியங்களுக்குள்ள பெரிய புண்ணியமா அஸ்வமேதத்தையும் சொல்லிருக்கு இல்லையா. அதனால யஜதாம் அஸ்வமேதேன, நீங்க எல்லாரும் இந்திரனுடைய பாவம் போகணும்ட்டு. அதனாலதான் தசரதர் கூட என்ன பண்ற, புத்திரகாமேஷ்டி பண்ணணும், புத்திரகாமேஷ்டி பண்ணா குழந்தை பிறக்கும் அப்படின்னா எடுத்துல அவர் புத்திரகாமேஷ்டி பண்ணல. புத்திரகாமேஷ்டிக்கு என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடி ஒரு அஸ்வமேத யாகம் பண்றார். அஸ்வமேத யாகத்தை பண்ணிட்டு தனக்கு ஏதாவது தடைகள் பாபங்கள் இருந்தா அந்த பாபங்களுக்கு பரிகாரமாக அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணி அந்த பாவத்தை போக்கிண்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றார், புத்திரகாமேஷ்டியை பண்றார். அதனால அந்த புத்திரகாமேஷ்டி பலன் தரதா ஆறுது அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சஷ்டி பூர்த்தி பீமரத்த சாந்தி எல்லாம் பண்ணிக்கும் போது முதல் நாளைக்கு சர்வ பாப நிவர்த்தியர்த்தம் மகா பிராயஷ்சித்த கர்மாவா ருத்ர ஏகாதசி பண்ணிக்கிறோம் இல்லையா. அதனால ஒரு நல்ல காரியம் பலனை கொடுக்கணும்னா நம்ம கிட்ட அந்த சுத்தம் பூத்தத்துவம்னு சொல்ற மாதிரி இருக்கும், பவித்திரம், நம்ம கிட்ட அந்த இது இருக்கணும், அந்த சுத்ததா இருக்கணும். அந்த சுத்தத்தாக்க என்ன பண்றோம், இருக்கிற பாவங்கள் போறதுக்காக பாப பரிகாரமாக ஒரு பாப பிராயஷ்சித்த கர்மாவை பண்ணி எல்லா பாவத்தையும் போக்கிண்டு அதுக்கப்புறம் அந்த புண்ணிய கர்மாவை பண்றதுங்கிற மாதிரி என்ன பண்றார், இந்திரகிட்ட இருக்கிற பாவத்தை போக்கிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணிட்டோம், அஸ்வமேத யாகம் பண்ணட்டும். எஜதாம் அஸ்வமேதேன, அதான் இந்திரனால பண்ண முடியாது. சக்கர பாப நிவர்த்தியே, இந்திரனுடைய பாவம் போறதுக்காக நீங்க பண்ணுங்கோ. புண்ணியேன ஹயமேதேன பாவித பாகசாசனஹா, மிக புண்ணியகரமா இருக்கக்கூடிய அஸ்வமேதத்தினாலே, ஹயம்னா குதிரை, ஹயமேதேன அஸ்வமேதேன பாவித பாகசாசனஹா, சுத்தமாக்கப்பட்ட இந்திரன் புனரேஷ்யதி தேவானாம் இந்திரத்துவம் அகுதோபயா. சோ புனரேஷ்யதி தேவானாம் இந்திரத்துவம், தேவர்களுக்கு இந்திரனாக மறுபடியும் ஆயிடுவான். தங்கிட்ட இருக்கிற பாவம் போயிடுதுன்னா, அவன்கிட்ட இருக்கிற பிரம்மஹத்தியா தோஷம் போயிடுதுன்னா அவன் இந்திரனார்த்துக்கு எந்த கவலையும் இல்லை, அவன் மறுபடியும் இந்திரன் ஆயிடலாம். அகுதோபயா, எங்கிருந்தும், ஃப்ரம் நோ ஃபியர் ஃப்ரம் எனி குவார்டர்ஸ். அகுதோபயானா குதஹானா சம்பேர்,
ஃப்ரம் சம்வேர், நோ ஃபியர் ஃப்ரம் எனிவேர். எந்த இடத்துல இருந்தும் பயம் இல்லாதவனாக தைரியமாக இருக்கலாம். ஹயமேதேன சந்துஷ்டா தேவி ஸ்ரீ ஜெகதம்பிகா. வாஸ்தவத்துல எல்லா யாகங்களுக்கும் உண்மையா அந்த யாகங்கள் வெளியில ஒவ்வொரு தேவதைகளை குறிச்சு நம்ம பண்றதா இருந்தாலும் அந்த தேவதைகளுக்குள்ள அந்தரியாமியா இருந்துட்டு அவளை நயனம் பண்றது, அதாவது அவளுக்குள்ள அந்தரியாமியா இருந்துட்டு யமனம் பண்றது, கண்ட்ரோல் பண்றதுலாம் அம்பாள் தானே. அதனால இந்த அஸ்வமேத யாகத்தினால வாஸ்தவத்துல சந்தோஷத்தை அடைய போறது ஜெகதம்பிகா. சோ அந்த அம்பாள் பரமேஸ்வரி தான். அதனால என்ன எடுத்து ஹயமேதேன்னு சந்துஷ்டா தேவி ஸ்ரீ ஜெகதம்பிகா. அம்பிகா என்ன பண்ணுவா? சந்துஷ்டா, சந்தோஷம் அடைவாள். பிரம்மஹத்யாதி பாபானி நாசயுஷ்யத் அசம்சயம். இந்திரங்கிட்ட இருக்கிற பிரம்மஹத்யாதி பாபங்களை அசம்சயம், விதவுட் எனி டவுட், சம்சய ஐயமின்றி நாசயுஷ்யத்தை நசிக்கும்படி செய்வாள். அது மட்டும் இல்ல, விஷ்ணு ஒரு வார்த்தை சொல்ல, யஸ்யா ஸ்மரண மாத்திரேன பாபஜாலம் வினஸ்யதி. நம்ம இவ்வளவு பெரிய யாகங்கள் இவ்வளவு கஷ்டமாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்மரண மாத்திரேன, அம்பாளை நினைச்ச அளவுலயே பாப ஜாலம், அனைத்து பாப கூட்டங்களும், வெறும் ஒரு பாபம் இல்லை. இப்ப இந்திரனுக்கு இருக்கிறது பிரம்மஹத்யாங்கிற ஒரு பாவம். அனைத்து பாப கூட்டங்களும் அம்பாளை நினைச்ச மாத்திரத்திலேயே அனைத்து பாப கூட்டங்களும் சமஸ்தமான பாபங்களும் நசிக்கும்னா கிம்புனர் வாஜிமேதேன தத்ரீத்தியர்த்தம் கிருத்தேனுச்ச. இப்ப வாஜிமேதன்னா அஸ்வமேதம், தத்ரீத்தியர்த்தம் அம்பாளை பிரீதி பண்றதுக்காகவே பண்ற அஸ்வமேதத்தை பண்ணும்போது அந்த அஸ்வமேதத்தினால கிம்புனகா அம்பாள் பிரீத்தி அடைய மாட்டாளா? அம்பாளை நினைச்ச அளவுலயே அம்பாள் பிரீத்தி அடைகிறான்னா அம்பாளை குறிச்சு ஸ்பெஷலா இந்த அஸ்வமேதம் பண்ணும்போது அவ பிரீத்தி அடைய மாட்டாளா? டெஃபினட்டா பிரீத்தி அடைவா. அப்படி பிரீத்தி அடைஞ்ச அம்பாள் என்ன பண்ணுவா? இந்திரனுடைய பிரம்மஹத்யாதி சமஸ்த பாபங்களையும் நசிக்கும்படி பண்ணிடுவா அப்படின்னு. இந்திராணி குருதான் நித்தியம் பகவத்யா பிரபூஜனம். இந்திராணி என்ன பண்ணணும்? அம்பாளுக்கு பூஜையை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கட்டும். டெய்லி அம்பாளுக்கான பூஜை, அவளை ஆராதனம் பண்ணிட்டு இருக்கட்டும். பகவத்யா பிரபூஜனம் ஆராதனம் சிவாயாஸ்து. சிவாயாக ஆராதனம் சுககாரி பவிஷ்யதி. சுககாரின்னா சுகத்தை தருவதாக, நம்மளுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதாக ஆகும். அம்பாளுடைய பூஜை பண்ணட்டும், அது சந்தோஷத்தை கொடுக்கும். நகுஷோபி ஜெகன்மாத்துகு மாயையா மோகித கில. இப்ப நகுஷன் இப்ப ஆக்சுவலா மாயன்னு என்ன அர்த்தம்? திரிகுணாத்மிகா மாயா இல்லையா? இப்ப ரஜோகுணம் ஜாஸ்தியா போயிடுது இல்லையா? அந்த ரஜோகுணத்தினால தானே அவனுக்கு இந்த புத்தி ஏற்பட்டிருக்கு. சோ அது வாஸ்தவத்துல அம்பாளுடைய மாயையினால ஏற்பட்ட மோகம் தானே. அதனால நகுஷம் மாயையா மோகிதா. மாயையினாலே என்ன பண்ணா? ஹி காட் கன்ஃபியூஸ்டு. மோகிதா, மோகத்தை அடைஞ்சவனா இருக்கான். விநாசம் ஸ்வகிருத்தேனாசு கமிஷ்யத் ஏனசா சுராஹா. ஏனசா தான் பண்ற பாவத்தினாலே, ஸ்வகிருத்தேன ஏனசா தான் பண்ற பாவத்தினாலே இப்படிப்பட்ட ஆசைகள், இப்படிப்பட்ட எண்ணங்கள், மாயை, இப்படிப்பட்ட மோகம் ஒருத்தனுக்கு ஏற்படும்னா அதனுடைய விளைவாக அவன் தானா பாவம் பண்ணுவான். அந்த பாவத்தினாலே, தான் பண்ண பாவத்தினாலேயே அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய முடிவை தானே தேடிப்பான். விநாசம் ஸ்வகிருத்தேன பாவித்த அஸ்வமேதேன துராஷாடபி வைபவம். அஸ்வமேதேன பாவிதாக, அஸ்வமேத யாகத்தினாலே புண்ணியவானாக ஆக்கப்பட்ட இந்திரனும் வைபவம் பிராபயிஷ்யதி. வைபவம் தன்னுடைய மகத்துவத்தை அடைவான். பிராப்சியதி அடைவான். அச்சிர காலேன, நாட் ஃபார், அதாவது ரொம்ப நாளைக்கு இல்லை, வெகு சீக்கிரத்திலேயே. ஸ்வம் ஆசனம் உத்தமம், தன்னுடைய ஆசனமான இந்திர பட்டாபிஷேகத்தை, இந்திர சிம்மாசனத்தையும் அடைவான். தேத்து ஸ்ருத்வா சுபாம் வாணியும் விஷ்ணோர் அமித தேஜசா. அமித தேஜசா, ஒப்பற்றவரான இந்த வீரியத்தை உடைய இந்திரனுடைய வாணியை, விஷ்ணுடைய வாணியை கேட்டு ஜக்முஸ்தம் தேசம் அனிசம் எத்திர ஆஸ்தே பாகசாசனகா. எத்திர ஆஸ்தே பாகசாசனகா. பாகசாசனம் தான் இந்திரன் எங்க இருக்கானோ மானசரோவர். தம் தேசம் ஜக்முகு, அந்த இடத்தை அடைந்தார்கள். தமாஸ்வசிய சுராஸ் சக்கரம் பிருகஸ்பதி புரோகமாக. பிருகஸ்பதியுடன் கூடிய தேவர்கள் இந்திரனை ஆஸ்வசிய, இந்திரனை ஆறுதல் படுத்தி, காரியாமாசுரகிலம் ஹயமேதம் மகாகிருதம். மகாகிருதம் மிக உயர்ந்த யாகமான அஸ்வமேத யாகத்தை செய்வித்தனர். விபஜ்ய பிரம்மஹத்யாம். அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய விளைவாக என்னாகும்? இந்திரனுடைய பாவம் போனோம். இப்ப இந்திரன் அந்த பாவத்தை அனுபவிக்காம போறது இல்லையா? இந்திரன் அனுபவிக்காம அந்த பாவம் போகாது. எந்த பாவமா இருந்தாலும் என்ன ஆகும்? அவசியம் அனுபவத்தையும் கிருதம் கர்ம. அப்ப என்ன பண்றா? இந்திரன்டேந்து அந்த பாவம் சீக்கிரமா போகணும்னு என்ன பண்ணா? அஸ்வமேதத்தை பண்ணினா அந்த பாவம் போறதுக்கு ஒத்துட்டு. ஆனா அந்த பாவத்தை இப்ப யாராவது ஷேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் வேற புராணங்கள்ல எந்த டேர்ம்ஸ்ல யார் ஷேர் பண்ணிக்கிறா? விஷ்ணு புராணம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திரனுடைய பிரம்மஹத்தியை யார் வாங்கிக்கிறா?
எப்படி வாங்கிக்கிறா, ஏன் வாங்கிக்கிறா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் விசேஷமா அதெல்லாம் அந்த டிஸ்கஷன்லாம் அங்க வரும். இங்க விபஜ்ய அதை பிரிச்சு கொடுத்துட்டா அப்படின்னு இருக்கு, அவ்வளவுதான். விபஜ்ய பிரம்மஹத்யாம் து விருக்ஷேஷுச்ச நதீஷுச்ச, மரங்களுக்கும் நதிகளுக்கும், அதே மாதிரி பர்வதேஷு பிருத்திவியா பூமிக்கும், பர்வதேஷு மலைகள். ஸோ அதாவது இந்த நேச்சுரலா நேச்சுரலா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கு பாருங்க, இந்த வஸ்துக்கள் எல்லாத்துலயுமே என்ன பண்ணாங்க, ஒரு போர்ஷன் அதை என்ன பண்றாங்கன்னாக்கா அவ தங்க அக்ரீட் ஷேர் என்னவோ அந்த ஷேர்ல அவ அதை வாங்கிக்கிறான். அதுக்கு பதிலாக அவ சில கன்செஷன் கேட்கிறான். அதனாலதான் என்ன ஆகும்னா, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துட்டா அந்த பாவம் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த பாவம் சேருங்கிறது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும்னு. அதனாலதான் பூமி எல்லாம் கண்ணாபின்னான்னு தேவையில்லாம வெட்டக்கூடாது, நோண்டக்கூடாது. அந்த பூமியை வெட்டுறது நோண்டுறதுங்கிறதுலாம் இந்த தோஷம் அப்படிங்கிறதுனால. பர்வதேஷு பிருத்திவியாம்ச ஸ்திரீஷு செய்வ அக்ஷிபத் விபுகு, அவ என்ன பண்ணார், பகவான் எல்லாத்தையும் என்ன பண்ணார், அக்ஷிபத், அது ஒவ்வொருத்தையும் இது பண்ணி கொடுத்தாரு, பிரிச்சு கொடுக்குறாரு. தாம் விசிறிச்ச பூதேஷு விபாப பாக்க சாசனஹா. ஸோ அது எல்லாத்தையும் அவன் பிரிச்சு கொடுத்த உடனே பாக்க சாசனஹா என்ன பண்ணான், சுத்தனாக ஆயிட்டான். விபாபஹா விஜ்வரஹா சமபூத். இப்ப மென்டலி அவனுக்கு என்ன எடுத்து, எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் குற்ற உணர்ச்சி அதெல்லாம் எதுவும் இல்லை, தான் ஃப்ரீ ஆயிட்டோங்கிற எண்ணம் விஜ்வரஹா. ஸோ மென்டல் அந்த ஆங்கிஷ் அந்த இதெல்லாம் எதுவும் இல்லை. முதல்ல ஹி பிகேம் ஃப்ரீ. விஜ்வரஹான்னாக்கா மென்டல் டார்ச்சர் எதுவும் இல்லாம, மென்டல் ஆங்கிஷ் அதெல்லாம் எதுவும் இல்லாம விஜ்வரஹா. விஜ்வரஹா சமபூத் பூயஹா. பூயஹா அகேன், முன்னாடி எப்படி இருந்தானோ அந்த மாதிரி என்ன ஆயிட்டான், ஃப்ரீயா ஆயிட்டான். காலாகாங்ஷி ஸ்திதோ ஜலே. இப்ப காலாகாங்ஷி, எப்ப வெளியில வரதுக்கு நான் நினைச்ச உடனே நான் இப்ப ஃப்ரீ ஆயிட்டேன், நான் ரெடி அப்படின்னு முடியுமா, நவ்ஷனுக்கு டைம் வரணுமே கிளம்புறதுக்கு, அது வரைக்கும் இவன் கிளம்ப முடியாது இல்லையா. காலாகாங்ஷி ஸ்திதோ ஜலே அதிருஷ்ய சர்வபூதானாம் பத்மநாளே யதிஷ்டிதை. இப்போ இனிமே இது வரைக்கும் யாராலையும் பார்க்க முடியாம, இனிமேலும் பார்க்க முடியாம தான் அந்த இது இருந்தான். இது வரைக்கும் என்ன பண்ணான், கஷ்டப்பட்டு தன்னை யார் காப்பாத்துறது, எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தான். இப்ப இனிமே நம்ம வெளில வரதுக்கு டைம் வெயிட் பண்ணணும், we have to wait for அப்படின்னு என்ன பண்றான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான். தேவாஸ்து நிர்கதாஸ்தானே கிருத்வா காரியம் ததத்புதம் நிர்கதாக. தானே கிருத்வா, அற்புதமான அந்த ஹயமே தியாகத்தை பண்ணி இந்திரனை ஃப்ரீ பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பினாங்க. பௌலோமீதி குரும்பிராக துக்கிதா விரஹா குலா. பௌலோமி என்ன பண்றா, பிரகஸ்பதியை பார்த்து பாக்குறா, துக்கிதா விரஹா உத்தரா, இந்திரனை பிரிஞ்சு இருக்கிற துக்கம் துக்கிதா. அதோட கிருத்தயஜ்ஞோபி மே பர்த்தா கிம் அதிருஷ்ய புரந்தரஹா. யாகத்தெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, அவனுடைய பாவம் போயிடுதுன்றாங்க, அப்படி இருந்தாலும் அவனை பார்க்க முடியாம இருக்கே, அதுக்கு என்ன காரணம். கதம் திரக்ஷே பிரியம் சுவாமின் தம் உபாயம் வதசுமே. எப்ப பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, அவனை பார்க்க முடியாம, பாவம் போனா கூட பார்க்க முடியாம இருக்கேன்னு இந்திராணி பிரகஸ்பதியை பார்த்து கேட்கிறா. பிரகஸ்பதி சொல்றாரு, துவாம் ஆராதய பௌலோமி தேவியும் பகவதியும் சிவாம். அம்பாள் சிவா இருக்கா இல்லையா, பரமேஸ்வரி, அவளை பூஜை பண்ண, அவதான் உனக்கு வழிகாட்டணும். தர்சயிஷிதி தேநாதம் தேவி விகத கல்மஷம். இப்ப பாவம் போயிடுத்து, விகத கல்மஷம் பாவமற்றவனான உன் நாதனை அவதான் உனக்கு காட்டுவா. ஆராதிதா ஜெகத்தாத்ரி நகுஷம் வாரயிஷ்யதி. ஜெகத்தாத்ரி, ஜெகத்தாத்ரியான அம்பாள் ஆராதிதா பூஜை செய்யப்பட்டால் நகுஷம் வாரயிஷ்யதி. நகுஷனும் தன்னுடைய ஆசையை அடைய முடியாமல் என்ன பண்ணுவா, தடை செஞ்சிருவா. மோகயித்வா நிருபம் ஸ்தானாத் பாதயிஷ்யதி சாம்பிகா. மோகயித்வா, அவனை மோகமடைய செய்து, ஸ்தானாத் பாதயிஷ்யதி, அவனுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே வீழ்த்தோ, அவனுக்கு கீழே இறங்கும்படியும் பண்ணிடுவா. இத்யுக்தாசா ததா தேன புலோம தனையான் இருப்ப ஜக்ராக மந்திரம் விதிவது. இத்யுக்தா, இந்த மாதிரி சொல்லப்பட்ட சா அந்த இந்திராணி, தேன அந்த பிரகஸ்பதியினாலே, சா புலோமத்தரையா இந்திராணி, ஜக்ராக மந்திரம் விதிவது, அந்த புவனேஸ்வரி மந்திரம், அதை எப்படி முறையான முறையில அவர்கிட்ட இருந்து என்ன பண்ண, அஸ்வீகாரம் பண்ணிடா, உபதேசம் வாங்கிட்டான்னு அர்த்தம். குரோர்தேவியாக சசாதனம், அந்த மந்திரத்தை பூஜை எப்படி பண்றது அப்படின்னு எல்லா விஷயத்தோடையும் கேட்டு என்ன பண்ணா, அந்த உபதேசத்தை வாங்கிண்டா. வித்யாம் பிராப்பிய குரோர் தேவி, வித்யாம் பிராப்பிய அந்த ஸ்ரீ வித்யா அடைஞ்சு, தேவியும் ஸ்ரீ புவனேஸ்வரி சமயக் ஆராதயாமாச, புவனேஸ்வரி ஆராதயாமாச பலி புஷ்பார்ச்சனை சுபைகி. ஸோ எப்படி விதிவத்தா பூஜை பண்ணணுமோ, பலி புஷ்பம் அர்ச்சனை அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் பூஜையை பண்ணிட்டு இருந்தா. அப்ப என்ன பண்ணா, தியக்த அந்நிய போக சம்பாரா, தான் எந்த விதமான போகத்திலையும் ஈடுபடாதவளாய், சௌக்கியம் சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, தாபசி வேஷதாரிணி, தபஸ் மட்டுமே செய்பவளாய், சகார பூஜனம் தேவியாக பிரிய தரிசன லாலசா,
தேவியினுடைய பூஜையை செஞ்சுன்னு வந்தா அப்படின்னு சொல்ற. அந்த பூஜையினுடைய விளைவெல்லாம் என்ன வரும், என்ன எதுங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.